கடந்த ஒரு வாரமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகிறது மட்டும் இல்லாம crude oil பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 to 8% crude oil பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த crude oil பிரைஸ் அதிகமாகிறது எப்படி உங்களை என்ன மாதிரியான காமன் பீப்புள் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதனால பிரச்சனை? இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. பட் இந்த வீடியோக்காக நான் எதனால பிரச்சனை நடக்குது ரிசர்ச் பண்ணப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோட மெயின் ஃபோக்கஸ் இது இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் பேசிக் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இஸ்ரேல் இருக்கிற அதே இடத்துல பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருந்துச்சு. அந்த கண்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு தான் இப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு கண்ட்ரி பிறந்து நிற்குது. இந்த விஷயம் ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கல. இஸ்ரேலோட பிரசிடென்ட் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்கு இஸ்ரேலை சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப காலமாக அவங்க எங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பேச்சோடு நிற்காம இப்போ ஈரான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுறதுல இறங்கியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஈரான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை அடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் முன்கூட்டியே நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் வெப்பன் பிளான்ட்டை அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரியான டெரரிஸ்ட் குரூப்புகளை ஈரான் தான் காசு கொடுத்து வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனாலையும் ஈரானை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான் இப்போ இஸ்ரேல் ஈரான் வாருக்கான காரணம். இதை நான் சும்மா பேசிக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட்டுக்கு வருவோம். இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேலோட வார் எக்ஸ்கலேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இவங்க வாரனால. ஏன் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் பெரும்பாலும் மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா மாதிரியான கண்ட்ரிஸ் இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதையே மெயின் பிஸ்னஸாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வார் வரும்போது இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது க்ரூட் ஆயிலுக்கு சப்ளைங்கிறது இங்கே கம்மியாகுது. பட் மக்கள்கிட்ட க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது. எக்கனாமியில் ஒரு பொருளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தான் இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸுங்கிறது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவோட யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா கிட்ட போதுமான அளவுக்கு க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸை பற்றி பயப்பட தேவையில்லை. இன்ஃபேக்ட் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் நாங்கள் கம்மி ப்ரைஸில் க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரூட் ஆயிலை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எடுத்துருக்கிற இதே சமயத்தில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $71 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் இப்படியே பெருகிட்டே இருந்துச்சுன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் $120 கூட தொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், இந்தியன் ஆயில், பிபிசிஎல் இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸுங்கிறது ருப்பியை வீக்கன் பண்ணிவிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ கரண்ட்டாக 85-86 இருக்குது. இது இதே ரேஞ்சில் இருக்கிற காரணம் ஆர்பிஐ நிறைய டாலர்ஸை செல் பண்ணி ருப்பியை ஸ்டேபிளாக வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு டாலரில் தான் பே பண்ணுறோங்கிறதுனால இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான பே பண்ணுறது டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த க்ரூட் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஆர்பிஐ நிறைய டாலர்ஸ் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது இந்தியாவுக்குள்ள டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ருப்பியை வீக்கன் ஆக்க ஆரம்பிக்கும். இப்படி ருப்பி ஃபர்தராக வீக்கன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டும் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வார் நடக்கும்போது அது ஷேர் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வார் சமயத்தில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தன்னோட மணியை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கோல்டு மாதிரியான கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த க்ரூட் ஆயிலுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, இஸ்ரேல் ஈரானோட வார், இது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களை என்ன மாதிரியான காமன் பீப்புளை இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸுங்கிறது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னது தான், இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது இந்தியாவில் இருக்க ஆயில் கம்பெனியோட பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இவங்களோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இவங்க டேரெக்டாக அதை பீப்புளோட தலையில் தான் கட்டுவாங்க. தட் மீன்ஸ் இந்தியாவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ரோலோட விலை இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகிறதுல என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ப்ரோ, நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் வெளியே அதிகமாக ட்ராவலே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நம்மள மாதிரியான ஆள்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா? அப்படி கொண்டு வரும்போது அதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடணும் இல்லையா? அப்படி பெட்ரோலோட காஸ்ட்டும் கடைசியில் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் நிற்கும். அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை கடைசியில் நம்ம தான் கன்சியூம் பண்ணுவோம். இந்த க்ரூட் ஆயிலுங்கிறது வெறும் பெட்ரோலுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. டயரு, பெயிண்ட்டு, ஏன் நிறைய மெடிசின்ஸில் கூட இந்த க்ரூட் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸையும் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இந்திய மக்களோட சென்டிமெண்ட்டான கோல்டு ப்ரைஸையும் இது இன்க்ரீஸ் பண்ணிவிடும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான வார சமயத்தில் நிறைய பேர் சேஃபான அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்காவே ஒரு சேஃபான அசெட்டுன்னு பார்க்கப்படுறது கோல்டு தான். ஸோ எல்லாரும் ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி நிறைய பேர் கோல்டு வாங்குறதுனால கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்படி எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சப்ஷன் கம்மியாகும். கன்சப்ஷன் கம்மியாச்சுன்னா பிஸ்னஸ் டவுன் ஆகும். கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எங்கேயோ தான் அந்த வார் நடக்குது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸும் இன்டர் கனெக்டட் தான். ஒரு கண்ட்ரியை ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது இன்னொரு கண்ட்ரியும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கன்சப்ஷனை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவை இருக்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸை கோல்டு மாதிரியான சேஃபான அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் என்னாலும் சரி, கோல்டோட ப்ரைஸ் அதை மேட்ச் பண்ணிடும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் இல்லை தப்பாக சொல்லியிருந்தனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.